ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான கிராமர். நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் டைமிங்லேருந்தே வந்து படிச்சுட்டு வந்திருப்போம். காலேஜ் டைமிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வந்து நம்ம இப்போ பார்த்து விட்டுடலாம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா அதில் ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா இது வந்து இந்த சென்டென்ஸ் கூட வேறு எந்த சென்டென்ஸ் வந்தால் தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்ட்டாகவே நமக்கு மீனிங் தர்றதுனால வந்து இது வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா 2 or more இண்டிபெண்ட் கிளாஸஸ், 2 இல்லைன்னா 3 இண்டிபெண்ட் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் அப்படிங்கிற போது சேர்த்து வைக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அதில் வந்து கண்டிப்பான முறையில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்டு, பட்டு, அண்டு, தே, தட், இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். 2 சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஐம் ஹங்க்ரி ஸோ ஐ வில் ஈட் ஃபுட் ஃபாஸ்ட்லி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பசியாக இருக்கிறேன், அதனால் நான் வந்து ஃபுட்டை வந்து வேகமாக சாப்பிடுவேன். இதில் வந்து ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜெக்ஷன். ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங் வந்து நமக்கு தரும். அதனால் வந்து இதில் 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சிம்பிள் சென்டென்ஸ்னால் அதில் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று, அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் 1 தான். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு சென்டென்ஸுமே வந்து இதுக்கு தேவை கிடையாது. இது வந்து மீனிங் கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வந்து சொல்லிடலாம். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்னா அழகாக பாடுவாள். அதுக்கு வந்து வேறு எந்த ஒரு டிபெண்ட் கிளாஸுமே தேவையில்லை. ஒன்லி ஒன் கம்ப்ளீட் தாட், அதில் வந்து ஒரே ஒரு கம்ப்ளீட்டான தாட் இருந்தால் மட்டும்தான் அது சிம்பிளாக இருக்கும். அந்த சென்டென்ஸை வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 2 or more இண்டிபெண்ட் கிளாஸஸ். அதில் வந்து டிபெண்ட் கிளாஸஸ் இருக்காது. 2 இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸஸ் தான் இருக்கும். இண்டிபெண்ட் கிளாஸஸ்னால் என்ன? நம்ம தனித்தனியாக வந்து நின்னாலுமே நமக்கு மீனிங் தரக்கூடியது தான். ஸோ ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அண்ட் எவ்ரி ஒன் லவ்ஸ் ஹர். இதை நீங்கள் பிரித்து பாருங்கள். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவள் வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து பாடுவாள். இதுக்கும் மீனிங் இருக்குது. எவ்ரி ஒன் லவ்ஸ் ஹர் வாய்ஸ், இதுக்குமே மீனிங் இருக்குது. எவ்ரி ஒன் லவ்ஸ் ஹர் வாய்ஸ்னால் அவளோட வாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். எல்லாருமே அவள் வாய்ஸை வந்து நேசிக்கிறாங்க, விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது 2க்குமே வந்து தனித்தனியாக பிரித்தோன்னா மீனிங் தரும். ஆனால் அண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுனால இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகுது. 2 கம்ப்ளீட் தாட் ஜாயின்ட் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்னால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகுது. அதே இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸஸ், அது கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா அதுக்கு மேலான டிபெண்ட் கிளாஸஸ். டிபெண்ட் கிளாஸஸ்னால் என்ன? இந்த சென்டென்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங்கே வந்து கிடையாது, மீனிங் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து டிபெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் கிளாஸஸ் இல்லை அப்படின்னா 1 அதுக்கு மேற்பட்ட டிபெண்ட் கிளாஸஸ். இண்டிபெண்ட் கிளாஸஸ் 1, அதுக்கும் மேலே வந்து நிறையா டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. although she was tired she sang beautifully, அவள் டயர்டாக இருந்தாலும் கூட அவள் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பாடினா. இதில் வந்து மெயின் ஐடியா ஒன்று, அவள் வந்து பியூட்டிஃபுல்லாக பாடினா. அதில் வந்து என்னது, although she was tired அப்படிங்கிற ஒரு சப்பார்டினேட் ஐடியாவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்கிறோம். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது
நாக்க மூக்கால தொடுற கதை தான் வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். சிம்பிளானா டைரெக்டாக வந்து நம்ம சொல்லி முடிக்கிறது. அது இது காம்பவுண்ட் அப்படின்னா கன்ஜெக்ஷன் வர்றது அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸஸ்ங்கிறதே இருக்காது. காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் வந்து நமக்கு டிபெண்டன்ட் கிளாஸஸ் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதோட பேசிக் என்னது, நம்ம வந்து எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன். இப்போ அதுக்கான சில டிப்ஸ், குயிக் டிப் டு ஐடென்டிஃபை சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் வேர்பு காம்பினேஷன் இருந்ததுன்னா வந்து ஒரு வேர்பு ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது வந்து சிம்பிள். 2 or more சப்ஜெக்ட் அது கூட வந்து ஒரு வேர்பு கம்பைன் ஆகி வரும்போது அது கூட வந்து ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் ஆகி ஸ்டாண்டாக நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட். ஒரு மெயின் ஐடியா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐடியா, அந்த ஐடியா வந்து என்னதுன்னா அந்த மெயின் ஐடியா இல்லாமல் வந்து இதுக்கு மீனிங்கே இல்லை அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருந்ததுன்னா சிம்பிள் சென்டென்ஸ், சப்ஜெக்ட்டு வேர்பு இருந்தது அதோட கன்ஜெக்ஷனும் சேர்ந்து வந்ததுன்னா அது காம்பவுண்ட். ஒரு மெயின் ஐடியா இன்னும் ஒரு சைடு ஐடியாவுக்கு மெயின் ஐடியா இல்லாமல் வந்து மீனிங்கே இல்லை அப்படின்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டான சம்மரி வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. சம்மரியில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது டாபிக், நாவல், போம்க்கு வந்து வீடியோ வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.